ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சாசரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். சாசர் பார்ன் இன் பிட்வீன் 1340 டு 1343. அவர் எந்த வருஷம் பிறந்தாருங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது. மெனி ஹிஸ்டாரியன்ஸ் 1340 பிறந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் 1343 பிறந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் சாசர் பிறந்திருக்கார். 1340 அல்லது 1343 அல்லது இதுக்கு இடைப்பட்ட காலத்தில். ஜெஃப்ரி சாசர் இஸ் born to upper middle class parents, ஜான் அண்ட் ஆக்னஸ் கேப்டன் சாசர். அவர் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்திருக்கார். அதாவது அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி கிடையாது, அரச குடும்பமோ இல்லை அரசர் சார்ந்த குடும்பமோ கிடையாது. அப்போல்லாம் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒன்று மேஜராக கிடையாது. ஒன்று ரிச் பீப்புள், புவர் பீப்புள், இது இல்லாமல் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள், அரச குடும்பம் அப்படின்னுச்சு. அதில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், நியர்லி ரிச் அப்படி சொல்லலாம். ஒரு பணக்கார குடும்பம், கிட்டத்தட்ட பணக்கார குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா வைன் பிஸ்னஸ், லெதர் பிஸ்னஸ் மாதிரி பிஸ்னஸ் மேன். ஹீ பிகேம்ஸ் எ பேஜ். A teenage Chaucer gets job as a page to the Countess of Ulster. அவர் டீனேஜில் பேஜ் பையன் போகிறார். கவுண்டஸ் ஆஃப் உல்ஸ்டருக்கு பேஜ் பையன் போகிறாரு. இது இவரோட பொலிட்டிக்கல் லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. டீனேஜ்லேயே அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, கவுண்டஸ் ஆஃப் உல்ஸ்டருக்கு பேஜ் பையன் போகும்போது அங்கேருந்து அவர் அரசியலோட நேரடி தொடர்புடையவர், அரசியல்வாதிகளோட, அதாவது நாட்டை ஆட்சி செய்வரோட நேரடி தொடர்புள்ளவராக இருக்கார். ஜாயின்ஸ் த ஆர்மி. Edward III invades France during the 100 Years' War between France and England. Chaucer fights in English army. சாசரோட பீரியடில் 100 Years வார்ஸ் நடக்குது. அதாவது இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் 100 வருட போர் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. தொடர்ச்சியாக 100 வருஷமும் தொடர்ச்சியாக நடக்கல, விட்டு விட்டு கிட்டத்தட்ட அந்த போர் முடியறதுக்கு 100 வருஷம் ஆகுது. கொஞ்சம் வருஷம் நடக்கும், அப்புறம் கொஞ்சம் வருஷம் அமைதிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் வருஷம் நடக்கும். இப்படியே 100 வருடமாக நடக்குது. அதுக்கு பேர் தான் 100 Years வார். இது யார் காலத்தில் நடக்குது அப்படின்னா, எட்வர்ட் III பீரியடில் நடக்குது. இதில் சாசர் பங்கேற்கிறார். அவர் பேஜ் பாயாக இருந்து சோல்ஜராக மாறி சாசர் 100 Years வாரில் பங்கெடுக்கிறார். இங்கிலீஷ் ஆர்மிக்காக சண்டை போடுறார். 1360 சாசர் இஸ் கேப்சர்டு டூரிங் த பேட்டில் இன் நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ். ஹீ இஸ் ரேன்சம்டு ஃபார் 16 pounds. அந்த 100 Years வாரில் சாசரை பிடிச்சிடுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க சாசரை பிடிச்சிடுறாங்க. எந்த ஏரியாவில்னா நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ். அங்கே போய் அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரேன்சம் கொடுத்து அவர் கூப்பிட்டுறாங்க. இங்கிலீஷ் கிங் இவருக்கு விடுவிக்கணும், ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு ரேன்சம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவருக்கு 16 pounds ரேன்சம் அமௌண்ட்டு. அவங்களோட வருத்தை பொறுத்து, அவங்க எந்த அளவுக்கு பதவியில் பெரிய ஆளாக இருக்காங்க, எந்த அளவுக்கு நாட்டுக்கு முக்கியஸ்தர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை நிர்ணயிப்பாங்க. இவருக்கு 16 pounds ரேன்சம் நிர்ணயிக்கிறாங்க. அதை இங்கிலீஷ் கிங் கொடுத்து இவர் கூப்பிட்டு வர்றாரு. 1366 மேரேஜ். ஜெஃப்ரி சாசர் மேரிஸ் ஃபிலிப்பியா டி ரோயட். 1366 தான் சாசர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவர் ஒய்ஃப் பேர் ஃபிலிப்பியா டி ரோயட். இந்த மேரேஜுக்கு அப்புறம் அவருக்கு பொலிட்டிக்கல் கேரியரில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்குது. எதனால் அப்படின்னா, அவங்க ஒய்ஃபோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அவங்க பொலிட்டிக்கலில் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்காங்க. அதாவது இவரோட கோ பிரதர் பவர்ஃபுல் பர்சனாக இருக்கனால அவர் மூலியமாக இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்குது. 1367 பிகேம்ஸ் ஏ மெம்பர் ஆஃப் கோர்ட். மேரேஜ் முடிஞ்சு அடுத்த ஒரு வருடத்துலேயே இவருக்கு கிங்கோட கோர்ட்டில் ஒரு மெம்பர்ஷிப்னா ஒரு பதவி. சாசர் பிகேம்ஸ் ஏ மெம்பர் ஆஃப் த ராயல் கோர்ட் அஸ் ஏ வேலட் டு த கிங் எட்வர்ட் III. கிங் எட்வர்ட் IIIக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலட்டாக அவருக்கு பதவி கிடைக்குது. 1369 begins Book of the Duchess. Chaucer begins work on the Book of Duchess, an elegy for noble woman Blanche of Lancaster that is commissioned by her husband. It is completed by 1374 when her widower John of Gun pays Chaucer for the book. ஜெஃப்ரி சாசரோட முதல் ஃபேமஸான புக், முதல் ஒரு மேஜர் ஒர்க் அப்படின்னா டச்சஸ், புக் ஆஃப் டச்சஸ். இது எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா,
பிளான்ச் ஆஃப் லங்காஸ்டர் அவரோட ஒய்ஃபோட சிஸ்டர் இறந்து போயிடுறாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து அந்த இறந்ததுக்காக ஒரு எலிஜி எழுதுறாரு. நம்ம எலிஜினா தெரியும், இறந்து போனவங்களுக்கு இறந்து போனவங்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு புத்தகம் அல்லது பாடல். அப்படி ஒரு புக்காக தான் இந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிற புக் எழுதுறாரு. அதை எழுத ஆரம்பிச்சாண்டு 1369, எழுதி முடிச்சாண்டு 1374, நியர்லி 5 இயர்ஸ் வந்து அதை எழுத எடுத்துக்கிறாரு. அதை எழுத சொன்னது யாருன்னா, அந்த புக் ஆஃப் டச்சஸ் எழுத சொன்னவங்க பிளான்ச் ஆஃப் லங்காஸ்டரோட ஹஸ்பண்ட் ஜான் ஆஃப் கண்ட். அவர் வந்து இந்த புக் எழுதுறதுக்காக அவருக்கு வந்து பே பண்ணுறாரு. அவர் ஒய்ஃபை பற்றி எழுதுனதுனால ஜான் ஆஃப் கண்ட் வந்து சாசருக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாரு. 1370 செகண்ட் டூர் ஆஃப் டியூட்டி. சாசர் வந்து நிறைய வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏற்கனவே ஒரு ட்ராவல் போயிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் வந்து ஒரு அரசவையில் இருக்கிறதுனால அரசு சார்ந்து சுற்றுப்பயணம் பல நாடுகளுக்கு போகிறாரு. குறிப்பாக ஃப்ரான்ஸ்க்கு இட்டாலிக்கு அடிக்கடி போகிறாரு. அதில் தான் வந்து அவருக்கு ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சரும் இட்டாலியன் லிட்ரேச்சரும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. 1370 செகண்ட் டூர் ஆஃப் டியூட்டி. சாசர் கம்ப்ளீட்ஸ் தி செகண்ட் டூர் in the English army after spending 1 year fighting in France under John of Gaunt. ஜான் ஆஃப் கண்ட் தலைமையில் ஃப்ரான்ஸில் போய்ட்டு ஒரு வருஷம் சண்டை போடுறாரு 1370. அப்போ வந்து அவருக்கு ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் நிறைய அறிமுகம் கிடைக்குது. அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. 1373 travels to Italy. Chaucer visits Genoa and Florence. He reads Italian medieval poetry and influence on his own creative work. 1373 மறுபடி சாசர் அரசு சார்ந்த வேலையாக இட்டாலி போகிறாரு. அங்கே இட்டாலியன் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. குறிப்பாக இட்டாலியன் மெடிவல் போய்ட்ரி. இது அவரோட ஒர்க்கில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அமையுது. 1374 becomes comptroller. Chaucer is appointed to the lucrative job of comptroller of customs for the port of London. The 12 years during which he holds this position, he writes most of his poetic works. 1374 ஒரு கம்ப்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் கிடைக்குது. இது வந்து ஒரு மிக முக்கியமான பதவி. லண்டன் போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம கஸ்டம்ஸ்னு சொல்லுவோம்ல, ஏற்றுமதி இறக்குமதி, இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பதவி. உள்ளே வரணும்னா டேக்ஸ் கட்டி தான் வரணும் ஒரு குறிப்பிட்ட பொருளாக எடுத்துகிட்டு வரும்போது. குறிப்பாக இப்போ இங்கிலாண்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மிக முக்கியமான பொருள்னு பார்த்தா உள், க்ளோத்ஸ் சம்மந்தமான அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக உள். இதனால் இவர் வந்து ட்ரெஸ் சம்மந்தமாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வருது. இதோட எஃபெக்ட் எதில் தெரியும் அப்படின்னா, கேன்டர்பரி டேல்ஸில் ஒரு கேரக்டர் 29 கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸையும் ரொம்ப அக்யூரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணுவார். இது எதனால் கிடச்ச அனுபவம் அப்படின்னா, இந்த ஒர்க்கில் அவருக்கு ட்ரெஸ் சம்மந்தமான அனுபவம் நிறையா கிடச்சிருக்கு. அதை தான் வந்து அவர் கேன்டர்பரி டேல்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் கம்ப்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. இந்த 12 இயர்ஸில் தான், அதாவது 1374 1386 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. இந்த 12 இயர்ஸில் தான் அவர் வந்து அவரோட மேஜர் ஒர்க் எல்லாமே வந்து இந்த பீரியட்லாம் இருந்தார். அவருக்கு வந்து நிறையா ஃப்ரீ டைம் கிடைக்கிது. அந்த ஃப்ரீ டைமில் வந்து ரைட்டிங்காக யூஸ் பண்ணுறாரு. இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் ரைட்டர், பட் இவரோட ப்ரொஃபஷன் பார்த்தா கம்ப்ட்ரோலர், அப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் த கோர்ட், இந்த மாதிரி தான் ஒரு பார்ட் டைமாக தான் ரைட் பண்ணுறாரு. 1375 Annelida and Arcite. Around this time Chaucer begins the work on the poem Annelida and Arcite, அவரோட another famous work. இந்த ஒர்க்கெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து Annelida and Arcite 1375 எழுத ஆரம்பிக்கிறார். 1377 சேஞ்ச் ஆஃப் கிங்ஸ். கிங் எட்வர்ட் III டைஸ். கிங் எட்வர்ட் III வந்து 1377 இருக்கிறாரு. சாசருக்கு மிக சப்போர்ட்டிவாக இருந்த கிங் வந்து கிங் எட்வர்ட் III. His grandson Richard II takes the throne. He is the nephew of Chaucer's political patron John of Gaunt, which is good news for Chaucer's career. ரிச்சர்ட் II வந்து, அதாவது கிங் எட்வர்ட் III இருந்ததுக்கப்புறம் அவரோட கிராண்ட்சன் ரிச்சர்ட் II எடுக்கிறாரு, பதவி இருக்கிறாரு. அவர் யாருன்னா சாசரோட பேட்ரன், பொலிட்டிக்கல் பேட்ரன். அப்படின்னா அரசியல் ரீதியாக அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஜான் ஆஃப் கண்ட், அவரோட நெவ்யூ. இது வந்து சாசருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தருது. நம்ம பொலிட்டிக்கலாக இன்னும் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தருது. 1379 The House of Fame. Chaucer begins The House of Fame, a poem with 2000
plus lines. It describes a vision he received in a dream and is completed the following year. ஒரு 1379 அடுத்த ஒர்க் ஆரம்பிக்கிறாரு, த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது என்னன்னா மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது மாஸ்க்கு, மோர் தென் 2000 லைன்ஸ் உள்ள ஒரு போயம். இதை வந்து ட்ரீம் விஷன் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த புக் ஆஃப் டச்சஸும் ட்ரீம் விஷன் போயம் தான். அதாவது கனவுல வரத ஒரு கவிதையாக எழுதுறது, அல்லது கவிதையை கனவுல வந்த மாதிரி எழுதுறது, அதான் ட்ரீம் விஷன் போயம். ஒரு கவிதையை எழுதுறாங்க அல்லது ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னா, இந்த புத்தகம் எனக்கு கனவுல வந்துச்சு அப்படிங்கிற கான்செப்டை முன்னிறுத்தி எழுதுறது தான் ட்ரீம் விஷன் போயம். புக் ஆஃப் டச்சஸும் அப்படிப்பட்ட ஒர்க்கு தான், த ஹவுஸ் ஆஃப் ஃபேமும் அப்படிப்பட்ட ஒர்க் தான். இதை வந்து அவர் எழுதி முடிக்க 1 year எடுத்துக்கிறாரு. 1382 ட்ராயலஸ் அண்ட் கிறிஸ்டியா அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ். இந்த வருஷத்தில் அவர் 2 ஒர்க் எழுதுறாரு. Chaucer composed the 7-line poem Parliament of Fools. Chaucer composes the 700-line poem Parliament of Fools, also spelled Fools. Around this time, Chaucer also begins work on the epic poem Troilus and Cressida. Scholars believe Troilus and Cressida was composed between 1382 and 1388. இவர் வந்து 1382 வந்து 2 ஒர்க் எழுத ஆரம்பிக்கிறாரு, Troilus Cressida and Parliament of Fools. அதில் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து 700-line போயம். 1385 ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ். Chaucer takes a 4-year position as a justice of peace in Kent, where he now resides. அடுத்து 1385 வந்து ஏற்கனவே கண்ட்ரோல் ஆஃப் கஸ்டம்ஸாக இருக்காரு, ப்ளஸ் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கிடைக்குது, ப்ளஸ் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாகவும் இருக்கார். எந்த ஏரியாலாம் கென்ட்டில். இவருக்கு வந்து மேலே மேலே பதவிகள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு. 1386 ஜாயின்ஸ் பார்லிமெண்ட் ரைட் போயம்ஸ். நம்ம முன்னாடி சொன்னல மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இருக்காருன்னு, கென்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காரு. அது எப்போ வராரு அப்படின்னா 1386 தான் வராரு. அவரோட கண்ட்ரோல் ஆஃப் கஸ்டம்ஸ் பதவியை திறந்துட்டு இங்கே வந்து மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இருக்காரு. ஜெஃப்ரி சாசர் ரிசைன்ஸ் அஸ் கண்ட்ரோலர் ஆஃப் அண்ட் பிகேம்ஸ் ஏ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரெப்ரசன்டிங் கென்ட். ஜெஃப்ரி சாசர் வந்து அவரோட கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸ் அந்த பதவியிலேருந்து விலகி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆக்டர். கென்ட் ஏரியாவுக்கு அவர் தான் வந்து எம்பி. He also begins work on the Legend of Good Woman, a poem completed between 1386 and 1388. அடுத்து ஒரு அவரோட மிக முக்கியமான ஒர்க் த லெஜண்ட் ஆஃப் குட் உமன். அந்த போயம் வந்து 1386 1388 எழுதி முடிக்கிறார். 1387 his wife dies. 1387 அவங்க ஒய்ஃப் இறந்து போயிறாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். ஃபிலிப்பியா சாசர் டைஸ். த காசஸ் அண்ட் எக்ஸாக்ட் டேட் ஆஃப் அவர் டெத் ஆர் அன்னோன். அவங்க எப்படி இறந்தாங்க, என்னைக்கு கரெக்டாக என்னைக்கு இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து 1387 இறந்துடுறாங்க. அது வந்து அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய ஒரு பின்னடைவே ஏற்படுத்துது. 1388 பிகின்ஸ் கேண்டபரி டேல்ஸ். அவரோட மாஸ்டர் பீஸ் கேண்டபரி டேல்ஸ் அந்த ஒர்க் அவர் ஆரம்பிக்கிற வருஷம் 1388. டில் ஹிஸ் டெத் அவர் இதை எழுதிக்கிட்டே இருக்காரு. அது இன்கம்ப்ளீட் ஒர்க், அது முடிக்கிறதுக்குள்ள அவர் இறந்துறாரு. சாசர் பிகின்ஸ் work on his masterpiece, The Canterbury Tales. The collection of stories about religious pilgrim is written over a period of about 10 years between late 1380 and the late 1390s. அவர் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஒர்க்கை எழுதிட்டு இருக்காரு. 1380s 1390s வரைக்கும், அதாவது அவர் இறக்குற வரைக்குமே இந்த ஒர்க்கில் வந்து எழுதியிருக்காரு. 1389 receives royal appointment. Receives royal appointment. Chaucer is appointed clerk of king's work, a job akin to chief overseer of all royal building projects. In this capacity he oversees job at the Tower of London, Westminster Palace, Windsor Castle and St. George's Chapel. அவர் வந்து கிளர்க்காக பதவி இருக்கிறார். இது வந்து ஒரு டிடிஎஸ் ஜாப், ரொம்ப ஒரு பிஸியான ஜாப். 1389 அப்புறம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். கிளரிக்கல் ஒர்க். என்ன வேலை அப்படின்னா, ராயல் கோர்ட் அந்த பில்டிங்ஸ் பேலசஸ் எல்லாத்தையும் கிளரிக்கல் ஒர்க், அந்த பில்டிங் சார்ந்த கிளரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய பொறுப்பு வந்து இவர்கிட்ட வந்துடுது. அது வந்து ரொம்ப பிஸியான ஒர்க்காக இருக்கார். 1390 ராப்டு. Chaucer is robbed while at work. Records show that he may have been injured during the robbery. 1990 அவர் கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக 2 தடவை அவர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கார்.
இது வந்து 1930 ஒரு டைம். இது வந்து அவருக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ப்ளஸ் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்குது. 1391 changes job. Chaucer leaves the king's works job and begins working as a deputy forester in the Royal Forest of Northern Petherton. 1391 அவர் அந்த கிளரிக்கல் ஜாபை ரொம்ப ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒர்க்காக பண்ணோம் அப்படின்னு டெப்யூட்டி ஃபாரஸ்டர், தட் மீன்ஸ் கார்டனர், கிட்டத்தட்ட ஒரு கார்டனர் மாதிரியான ஒரு ஜாப், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த ஜாபை அவரே ப்ரிஃபர் பண்ணி மாறி போயிடுறாரு. 1398 completes Canterbury Tales. As the end of 1390s approaches, Chaucer's ceases work on Canterbury Tales October 25th 1400. அவர் வந்து கிட்டத்தட்ட எழுதுறது நிறுத்திட்டார். 1398 வந்து கேண்டர்பரி டேல்ஸை பாதியோடு நிறுத்திட்டார். அதுக்கு மேலே வந்து என்ன காரணம் தெரில, அவர் எழுதுறது நிறுத்திட்டார். இறந்துறது வந்து 1400 October 25th. சாசர் டைஸ், ஜெஃப்ரி சாசர் டைஸ் ஆஃப் அன்னோன் காசஸ். அவர் என்ன இறந்தார், எதனால் இறந்தார் அப்படிங்கிற காரணம் வந்து சரியாக தெரியல. ஆனால் இறந்த வருஷம் வந்து 1400 October 25th. Tomb moved. Chaucer remains are moved to the more elaborate tomb in a different part of Westminster Abbey. He is the first resident of what is now called Poets' Corner, a section of Abbey reserved for writers. சாசர் இறந்ததுக்கப்புறம் அவர் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் புதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மிக ஃபேமஸான போயட்ஸ் நிறைய பேர்த்த அதே ஏரியாவில் புதைக்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு பேர் போயட் கார்னர். அந்த இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மிக குறிப்பிட்ட ஃபேமஸான போயட்ஸ் எல்லாமே அங்கே தான் புதைக்கப்படுறார்கள். அது வந்து போயட்ஸ் கார்னர் அப்படிங்கிற பேரே வந்துருச்சு. வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் இருக்கக்கூடிய அந்த போயட்ஸ் கார்னர் அங்கே தான் சாசரை தான் ஃபஸ்ட்டு அங்கே புதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2019, அதாவது 2 years பேக், அவருக்கு எலாபரேட்டாக ஒரு டோம் கட்டி, ஆனால் ஹீ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதனால் அவருக்கு தனியாக ஒரு டோம் கட்டி அவரை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு சமாதிக்கு ஒரு நினைவிட மாதிரி கட்டுறாங்க. இவரை பற்றி, சாசரை பற்றி மிக முக்கியமான விஷயம் நிறையா சொல்லணும் அப்படின்னா, ஹீ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஹீ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது வந்து ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த இது இல்லாமல் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இதில் ஷேர் பண்ணுறேன். ஜெஃப்ரி சாசர் நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டோம். 1340 1343 எப்போனாலும் பிறந்திருக்கலாம். அவருக்குரிய டைட்டில் என்னென்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. அடுத்தது இவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்ல 2 times. அதிகமாக எந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணார்னா இட்டாலியன், ஃப்ரான்ஸ். யாரோட பீரியடில் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார்னா எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV. இவர் வாழ்நாளில் ஆட்சி செய்த மன்னர்கள் இவங்க தான். எட்வர்ட் III, ரிச்சர்ட் II, ஹென்ரி IV. இவங்க 3 பேர் தான் இங்கிலாந்து ஆட்சி செஞ்சவங்க இவரோட வாழ்நாளில். இவர் எழுதின லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா மிடில் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதாவது ஓல்டு இங்கிலீஷ்க்கு அடுத்து மிடில் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ்க்கு அப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு இருந்துச்சு. அதில் வந்து மிடில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இவரோட காலகட்டத்தில் மிடில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. ஹீ இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டான்டே, பெட்ரார்க், பொக்காஷியோ, ஓவிட். இவர் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது. இவர் யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டாலும் டான்டே, பெட்ரார்க், பொக்காஷியோ, ஓவிட். ஹீ இன்ட்ரடியூஸ்ட் ஹீராயிக் கப்லெட், ரைம் ராயல் அண்ட் டெக்காசெல்பிக் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். இவர் வந்து 3 விதமான போய்ட்ரிக்கல் மீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் ஹீராயிக் கப்லெட், ரைம் ராயல், டெக்காசெல்பிக் கப்லெட் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து கேண்டர்பரி டேல்ஸை எல்லாத்தோட ட்ரெஸ்ஸை பற்றியும் மென்ஷன் பண்ணுவார். அது ரீசன் பார்த்தோம், கண்ட்ரோலர் ஆஃப் கஸ்டம்ஸாக இருந்தனால. இவர் என்ன மாதிரி ட்ரெஸ் அதிகமாக போடுறாரு அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக் ட்ரெஸ் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஆத்தர் பார்த்தாலும் அவங்களோட கண்டெம்பரரிஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். கண்டெம்பரரிஸ் யாருன்ட்டு, இவரோட கண்டெம்பரரிஸ் யார் அப்படின்னா ஜான் கோவர், ஜான் மேண்டிவிலி, ஜான் வைக்லீஃப், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கண்டெம்பரரிஸ். அதுக்கப்புறம் வில்லியம் லேங்லாண்ட், ஜான் லிட்கேட், இவங்களாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கண்டெம்பரரிஸ். இதுதான் சாசர் பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.